இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம்னா என்னங்க? இந்த கேமரால ஹிஸ்டோகிராம்ங்கற எக்ஸ்போஷர் டூல் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றது? எப்படி யூஸ் பண்றது? எப்படி ஃபர்ஸ்ட் ரீட் பண்றது? இதுல உள்ள விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதுக்கு கொடுத்திருக்காங்க? இல்ல இந்த ஹிஸ்டோகிராம்னா என்னங்க முதல்ல? இது எல்லாத்தையும் இன்னைக்கு தெளிவா சுருக்கமா அழகா பார்க்க போறோம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to MirrorME Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இங்க இருக்கிறது ஹிஸ்டோகிராம். இது ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் நம்ம பார்க்க வேணாம். இந்த ஹிஸ்டோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்க பிக்சர், நீங்க எடுக்க போற பிக்சர் இல்ல உங்க கேமரால தெரியக்கூடிய ஒரு இமேஜ், இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பிரைட்னஸ் வேல்யூவை உங்களுக்கு ஒரு கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணா ஒரு வரைபடமா கொடுத்தா என்னவோ அதுதான் ஹிஸ்டோகிராம். ஒரு படத்துல உங்களுக்கு பிளாக் இருக்கும், ஷேடோஸ் இருக்கும், மிட் டோன்ஸ் இருக்கும், ஹைலைட்ஸ் இருக்கும், ஃபுல் ஒயிட் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் வந்திருக்கு, எவ்வளவு ஷேடோ வந்திருக்கு, எவ்வளவு ஹைலைட் வந்திருக்கு, இல்ல அந்த பிளாக் கம்ப்ளீட்டா பிளாக் ஆகுதா இல்ல கம்ப்ளீட்டா ஒயிட் ஆகுதா, அதுல என்னென்ன டீட்டெயில் இருக்கு, உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்போஷர்ல இருக்கா, இப்படி இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் தர ஒரு டூல் தான் ஹிஸ்டோகிராம். ஸோ இங்கே நீங்கள் ஹிஸ்டோகிராம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம்ங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் பிக்சல்ஸ், உங்கள் பிக்சரில் இருக்கிற மொத்த பிக்சல்ஸை ஒரு லூமினன்ஸ் வேல்யூவாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஒரு படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 256 லூமினன்ஸ் வேல்யூ இருக்குங்க. அதுதான் 0லேருந்து 255 வரைக்கும் இன்க்ளூடிங் 0ங்கிறது பிளாக், 255ங்கிறது கம்ப்ளீட் ஒயிட், 100% ஒயிட், இது 100% பிளாக். ஸோ ஒரு படத்தில் உங்களுக்கு பிளாக்லேருந்து ஆரம்பித்து ஷேடோஸ் போய் மிட்டோன்ஸ் போய் ஹைலைட்ஸ் வந்து திரும்பி ஒயிட் வர்றதான் இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் மிட்டோன்ஸ்லாம் இங்கே வரும், ஷேடோஸ்லாம் இந்த இடத்துல வரும், அதே ஹைலைட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் இந்த கிராஃபில் உங்களுக்கு வரைபடமாக கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸ்ட்ரீம் பிளாக்காக இருந்துச்சுன்னா அது இங்கே வரும், எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துல வரும். ஸோ இந்த கிராஃப் வந்து ஒரு படத்துக்கு ஏற்றாப்புல, ஒரு வீடியோக்கு ஏற்றாப்புல, ஒரு இடத்துக்கு ஏற்றாப்புல, அதுவும் உங்கள் பிக்சரில் தெரியக்கூடிய, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த பொருளுக்கு ஏற்றாப்புல மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஏற்றாப்புல ஒரு பொம்மை வச்சுருக்கோம், ஒரு பிளாக் கலரில் ஒரு லென்ஸ் வச்சுருக்கோம், பழைய லென்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது பக்கத்தில் ஒரு சின்னதாக பூஜாடி வச்சுருக்கோம், பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் மாறுபட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபுல் ஒயிட்டும் இருக்குது, ஃபுல் பிளாக்கும் இருக்குது, மிட்டோன்ஸ் இருக்குது, அது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா, கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்டோகிராம் தெரியுது. இப்போ என்னோடய எக்ஸ்போஷரை நான் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து பிளாக் சைடு இந்த சைடு தள்ளப்படுது. அதே எக்ஸ்போஷரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன், ஜஸ்ட் ஐஓஎஸ் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன், அப்படியே கிராஃப் வந்து ரைட் சைடு ஒயிட்டுக்கு தள்ளப்படுது. இப்போ உங்கள் இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன குழந்தை கூட சொல்லும், தெளிவாக உங்களோட இமேஜ் வந்து கம்ப்ளீட்டு வந்து ப்ளோன் அவுட் ஆகிருக்கு, கம்ப்ளீட் ஒயிட்டுக்கு போயிருக்கு, எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ அதுதான் உங்களோட கிராஃபில் உள்ள பிக்சல்ஸ் எல்லாமே ஒயிட்டை நோக்கி நகர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதே நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த கிராஃபை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இங்கே தெரியக்கூடிய ஒரு ஹிஸ்டோகிராம் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இவ்வளோ தாங்க ஒரு விஷயமே. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மிட்டோன்ஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ ஷேடோஸ் இருக்குது, எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு கிராஃப் தான் அது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக தெரியும், உங்களுக்கு இந்த லென்ஸ் இருக்குது, இந்த லென்ஸை நான் இந்த பிளாக்கை நான் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டேன்னா உங்களுக்கு கிராஃபில் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு பிளாக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தெரியும், அதே நான் இந்த பிளாக்கை இங்கே நான் வைக்கும் போது திரும்பி அந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ இப்போ இருக்கிற எல்லா பிளாக்கையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஆல்மோஸ்ட் குறைஞ்சி கொஞ்சம் ஒயிட் இன்க்ரீஸ் ஆனது தெரியும். இப்போ திரும்பி நான் பிளாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஃபில் சேஞ்சஸ் ஆகிறது நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் 3 ரகம் இருக்குங்க. ஆக்சுவலாக 2 ரகம் தான், அந்த 2 ரகத்தையும் சேர்த்து 3வது ரகம் ஒன்று கிரியேட் ஆகுது. ஒன்று வந்து லூமினாசிட்டி ஹிஸ்டோகிராம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹிஸ்டோகிராம், இப்போ நீங்கள் பார்த்த ஹிஸ்டோகிராம் ஒன்லி லூமினன்ஸ் வேல்யூ மட்டும்தான் இது கணக்கில் எடுத்துக்கும். ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை நம்ம வந்து கலர்ஃபுல்லாக பார்ப்போம், பட் கேமரா என்ன பார்க்கும் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாதிரி பார்க்கும், அதை வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு கலர்ஃபுல் இமேஜை அப்படியே கிரே கலரில் அதை பார்த்து அதில் இருக்கிற அந்த ஷேடோஸ், மிட்டோன்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் இந்த லூமினாசிட்டி ஹிஸ்டோகிராம். அதே நீங்கள் ஆர்ஜிபி வேல்யூஸை தனித்தனியாக எடுத்து ரெட், க்ரீன், ப்ளூங்கிற தனித்தனியாக எடுத்து தனித்தனி ஹிஸ்டோகிராமாக காமிச்சிச்சுன்னா இது ஆர்ஜிபி ஹிஸ்டோகிராம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஹிஸ்டோகிராமில் காமிச்சிச்சுன்னா அது கம்பைன் ஹிஸ்டோகிராம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப், லைட் ரூம் இதிலலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கம்பைன்டு ரெண்டுமே லூமினாசிட்டி வேல்யூவையும் காமிக்கும்,
RGB வேல்யூஸ்க்கும் தனித்தனி கிராஃபை காமிக்கக்கூடியதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது கம்பைன்டு ஹிஸ்டோகிராம். ஃபைனலாக நம்ம ஹிஸ்டோகிராம்லாம் பார்க்க போனோம் அப்படின்னா இது ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ். இதுக்குள்ளே 0ல் கம்ப்ளீட் பிளாக், 255ங்கிறது கம்ப்ளீட் ஒயிட், 100% ஒயிட். ஸோ இதில் இருந்துச்சுன்னா பிளாக்கு மட்டும் தான் தெரியும், எந்த டீட்டெயிலும் தெரியாது. இதில் இருந்துச்சுன்னா ஒயிட் மட்டும் தான் தெரியும், எந்த டீட்டெயிலும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் இருக்கிற விஷயங்கள் ஃப்ரம் பிட்வீன் 0 to 255 உங்களுக்கு ஷேட்ஸ் ஆஃப் கிரேவாக தான் இருக்கும். அந்த கிரே வந்து எந்த லெவலுக்கு ஷேடோவாக இருக்கா, எந்த லெவலுக்கு ஹைலைட்டாக இருக்கா, லைட்டாக இருக்கா இல்லை டார்க்காக இருக்கா அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. இதை 3 மட்டும் இல்லை 4 கூட சில இடங்களில் பிரிக்கிறாங்க. ஸோ டார்க்கஸ்ட் பிக்சல்ஸ், டார்க் பிக்சல்ஸ், மிட் டோன், மிட் பிக்சல்ஸ், லைட் பிக்சல்ஸ், லைட்டஸ்ட் பிக்சல்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், இப்படி சொல்கிறது தான் இந்த ஹிஸ்டோகிராம். ஸோ ஃபைனலாக ஒரு 3 டிப்புங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம், டிப்புன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, 1 ஷூட் இன் ரா. ஸோ உங்களுக்கு வந்து ராவில் ஷூட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, நம்ம எல்லா இடங்களையும் ராவில் ஷூட் பண்ண முடியாது. ஒரு ஈவெண்ட்லேயோ வெட்டிங்லேயோ இருந்துட்டு எல்லாமே ராவில் ஷூட் பண்ண முடியாது. பட் முக்கியமான ஃபோட்டோஸ் மட்டும் ராவில் ஷூட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ராவில் ஷூட் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் விஷயம் உங்களுக்கு ஜேபக்கில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், ராவில் அஃபெக்ட் ஆகாது. ராவில் நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளிப் ஆகாமல் அந்த இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் போய் டீட்டெயிலாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். டோட்டலாக பிளாக் எடுத்துட்டேன், அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, இல்லை டோட்டலாக ஒயிட் எடுத்துட்டேன் ரெக்கவர் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் முடியாதான். ஈவன் தோ ராவில் எடுத்தாலும் முடியாதான். பட் நீங்கள் ராவில் எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான எக்ஸ்போஷர் இந்த ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி நீங்கள் ராவில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுக்கலாம். 2வது விஷயம் ETTR மெத்தட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போஸ் டு த ரைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டராக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த கிராஃப் அப்படியே லைட்டாக ஒயிட் பக்கம், லைட்டாக வந்து ஹைலைட் பக்கம் நகர்த்தி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அதாவது இப்படி இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் ETTR மெத்தட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போஸ் டு த ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஏன் பண்ணணும், இது எதனால, என்ன காரணம், இதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத இன்னொரு தெளிவான செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். அது ரொம்ப பெருசாக போயிடும், லென்த்தியாக. ஸோ இந்த ETTR எக்ஸ்போஸ் டு த ரைட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டான எக்ஸ்போஷர் எடுக்கலாம். தென் 3வது மெத்தட் ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங், AEBன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, நார்மலான எக்ஸ்போஷரில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை விட -1லையும் +1லையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் இன்டோர் ஸ்டுடியோக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டில் லைஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் இப்போ வந்து போர்ட்ரேட்ஸில் கூட இதை நல்லா அழகாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போர்ட்ரேட்டில் மேக்ஸிமம் ஒரு ஆளாக தான் எடுக்கிறாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு தெளிவான ஒரு வீடியோவில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங், இந்த எக்ஸ்போஷர் டு த ரைட் ETTR மெத்தட், தென் ராவில் ஷூட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஹிஸ்டோகிராமையும் ரீட் பண்ணி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஹிஸ்டோகிராம் பற்றி உங்களுக்கு தெளிவான ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி என்னால் முயற்சி பண்ணி நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க. ஹிஸ்டோகிராம்ங்கிறது உங்கள் லூமினன்ஸ், உங்கள் பிக்சரில் இருக்கிற லூமினன்ஸ் வேல்யூக்கான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய த ஷேடோஸ், ஹைலைட்ஸ் அண்ட் மிட்டோன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர் டூல், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ, பி கிரியேட் அ பன் வித் யூ. பை.